ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 77 டேஸ் ஒரு நாளைக்கு 7 ஹார்ஸ் படிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலா 77 டேஸ் இருக்கு. நியூ இயர்க்கு பிஃபோரா. இந்த 77 டேஸில ஒரு நாளைக்கு 7 ஹார்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அத வந்து 8 ஹார்ஸாவோ, இல்ல வந்து 12 ஹார்ஸாவோ, 14 ஹார்ஸாவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து நான் 14 மணி நேரம் படிச்சேன், 10 மணி நேரம் படிச்சேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 7 ஹார்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 7 மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றது இல்ல. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. மினிமமாக ஒரு நாளைக்கு 5 ஹார்ஸாவது இப்போதைக்கு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. 77 டேஸில் 7 ஹார்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த 7 மணி நேரம் அப்படிங்கிறது அதில் வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 77 டேஸ் நீங்கள் 7 ஹார்ஸ் படிக்கும்பொழுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 539 ஹார்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 540 ஹார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், இந்த 540 ஹார்ஸை நீங்கள் வந்து தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? மெயின்ஸ்க்கு நமக்கு டைம் இருக்கும். பட் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த 77 நாட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே மெயின்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். குரூப் 1, குரூப் 2 எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ரிலிம்ஸோடைய பாதி சிலபஸ் நமக்கு வந்து மெயின்ஸில் கவர் ஆகும். அப்போது ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே மெயின்ஸ்க்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மெயின் சிலபஸ் பாதி கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய மெயின் சிலபஸாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற டைம் எல்லாமே நான் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நான் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால் இப்போ இருந்து டே 1ல் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே மெயின் சிலபஸையும் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்னென்ன சிலபஸ் காமனாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் அதையும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ என்னென்ன டிப் நான் சொல்கிறேனோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.